இங்க இனியா ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறாம சரியாவே இது வரைக்கும் படிச்சு வெளியில வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வேலைக்கு போனா அந்த சத்தியத்தையும் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கும் தயாராகிறாங்க. அது இன்டர்வியூ போகும்போதே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே இந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப பாக்கியாவுமே கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு நல்ல வேலை உனக்கு கிடைக்குமா, நீ நல்லபடியா மேல வருவ அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் இனியாவை ரொம்பவே வாழ்த்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இனியாவுமே இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் கோபி நம்ம பார்த்துட்டு போலாம், சொல்ல போனா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு இங்க கோபி ஈஸ்வரியும் பாக்குறாங்க. பார்த்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் வந்து இனியா திடீர்னு வீட்டுக்கு வந்துறத பார்த்து கோபியுமே என்னாச்சுமா உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தியா, அதான் இந்த பக்கம் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இனியாவுமே இல்ல டாடி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா அது மட்டும் இல்லாம ரொம்ப தெளிவா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரி இருந்துகிட்டு என்னம்மா உன் கல்யாண விஷயத்தை பத்தி உங்க அம்மா ஏதோ முடிவு எடுத்திருக்காளா, அதை சொல்லதான் வந்தியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனையை கிளற பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியாவுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி, இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து இந்த மாதிரி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த இனியா ரொம்பவே தெளிவா சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே எங்க வீட்டுல இருக்க கோபியும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதே நேரம் கோபி இருந்துகிட்டு பரவாயில்லம்மா நீ ரொம்பவே நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட, உனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு, உன் லைஃப்ல நீ நினைச்சதெல்லாம் கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி இங்க கோபி ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இனியாவும் அங்க இருந்து சரிப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், இன்னும் நான் அம்மா கிட்ட கூட சொல்லல, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இனியாவும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல கோபியுமே ரொம்பவே லோன்லியா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்காக வேற யாரும் கிடையாது, தன்னோட அம்மா மட்டும் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் கரெக்டா வீட்டுக்கு செந்திலுமே வராரு. செந்தில் வரதை பார்த்தோன்னே கோபி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன்னா கோபி ரொம்பவே தனியா இருக்கிறதுனால கூட பேசுறது கூட ஆள் இல்லை. எப்பவுமே அவங்க அம்மா பழைய கதைகளையும் அது மட்டும் இல்லாம பழைய பிரச்சனைகளை பத்தி பேசியே அவர் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் செந்தில் வந்தோன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. அப்ப செந்திலுமே என்னடா கோபி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா கோபியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே தான் மனசுல இருக்க வருத்தத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே கலங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப செந்திலுமே கோபி என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கோபி இருந்துகிட்டு அது ஒண்ணு இல்லடா, சும்மா சொடக்க போற நேரத்துல என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகி போச்சு. சொல்ல போனா இங்க ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போனது, அது மட்டும் இல்லாம இப்ப பாக்கியா வீட்டுக்கு போய் பாக்கியாவையும் நான் விட்டு பிரிஞ்சது, இன்னொரு பக்கம் என் குழந்தைங்களை எல்லாரையும் பாக்கியா வீட்டுக்கு வர வச்சதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடந்துச்சு எப்படி முடிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே டோட்டலா மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் வந்து கோபி செந்தில் கிட்ட பேசுறாரு. அப்ப செந்திலுமே சரி விடுறா கோபி, உன் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லதான் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவருமே இங்கே கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இனியாவுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வேலை கிடைச்ச விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல இனியாக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, அவளோட லைஃப்பில் அவளும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் இனியாவோட மனசுக்குள்ள இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை அவங்க வெளியில் காட்டிக்காம எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்காங்க. அவங்க பிளான் படி நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவை இப்ப நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பா எடுக்கிறாங்க. எடுத்தோன்னு எதை பத்தியும் யோசிக்காம டைரக்டா ஆகாஷ்க்கு கால் பண்றாங்க. ஆகாஷும் இந்த பக்கம் இனியாவோட நம்பர்ல இருந்து கால் வரதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் இனியா நம்மகிட்ட போனே பேசல, இப்ப திடீர்னு போன் பண்றாளே, இப்ப எடுத்து பேசுன என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகாஷுமே கால் அட்டன் பண்ணி சொல்லி இனியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இனியாவை இருந்துகிட்டு என்ன ஆகாஷ் நான் கால் பண்ணா எடுக்க மாட்டியா, ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷ் கிட்ட கேட்கறாங்க. அப்ப ஆகாஷும் இல்லை இனியா இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ ஜாப் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஜாப் வேற, அந்த ஜாப்ல நான் கொஞ்சம் நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு வந்து வேலை வந்து பர்மனெண்ட் ஆகும், அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஆகாஷுமே தனக்கு கிடைச்ச வேலையை பற்றியும் அதில் இருக்க ப்ரெஷரை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் இனியாமே சரி ஆகாஷ் நீ கவலைப்படாத, இனிமேல் உன்னோட ப்ரெஷரை என்னோட ப்ரெஷராக எடுத்துக்கிறேன், எல்லா விஷயங்களையும் என்னாலே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே இனியா ரொம்பவே தெளிவாக ரொம்பவே அக்யூரேட்டாக தானும் இன்னொரு பக்கம் ஆகாஷும் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த ஆகாஷ் கிட்ட சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஆகாஷ்க்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இனியா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இனியா இருந்துக்கிட்டு ரொம்ப ஓப்பனா ஆகாஷ் கிட்ட எங்க பாரு ஆகாஷ், இப்போ நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு பேரையும் தடுக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது, ஏன்னா உன்னையும் நல்ல வேலையில் இருக்க நானும் நல்ல வேலையில் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ப்ரொஃபஷனை பக்காவாக வந்து நம்ம பிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதனால இதை பற்றி நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்ற மாதிரி ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷுமே என்ன இனியா சொல்கிற, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வருமா, நீ உன் பாட்டில் உன் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கண்டிப்பாக
வந்து பாக்கியா ஆண்டி ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பாக்கியாவை பார்த்து ஆகாஷ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இனியா இருந்துகிட்டு, சரி ஆகாஷ், நான் எங்க அம்மாட்ட பேசுறேன், பேசிட்டு அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியாவை காலை கட் பண்ணிடுறாங்க. சொல்லப்போனா இனியா ரொம்பவே தைரியமா பாக்கியா கிட்டே இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அதை விட முக்கியமா இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு பெரிய பிரச்சனை கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க இடத்துல இங்க சுதாகர்னு ஒருத்தர் ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட் பெருசா வச்சோம் அப்படின்னா நல்ல ஓட்டம் ஓடன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ஒரு மிரட்டல் அனுப்புறாரு. அதாவது அவங்களோட ஆட்கள் அனுப்பிச்சு இங்க பாக்கியாவோட ஹோட்டல்ல பாக்கியாவை மீட் பண்ணி பேச வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இங்க யாரு பாக்கியா அப்படின்ற மாதிரி பாக்கியாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கியாவுமே, சார் என்னாச்சு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து அந்த ஆட்களுமே, நாங்க சுதாகர் சாரோட ஆளுங்கம்மா, சொல்லப்போனா அவர் ஒரு விஷயத்துல ஒரு இடத்து மேல ஆசைப்பட்டார் அப்படின்னா அந்த இடம் அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா விட மாட்டாரு. இப்போ நீங்க ஹோட்டல் வச்சிருக்க இடத்துல அவர் ஒரு தரமான ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால இந்த இடத்த நீங்க விற்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட வித்துடலாம், அவர் அந்த இடத்த வாங்கிக்குவாரு, ஒரு நல்ல ரேட்டு போட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி இங்க பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுமே சுத்தமா இந்த விஷயத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. உடனே அவங்க கொஞ்சம் கோபத்தோட அந்த சுதாகரோட ஆளுங்க கிட்ட, யார் உங்களுக்கு இந்த ஹோட்டலை விற்க போறான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணா நீங்க என்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கேட்கறத பார்த்தா ரிக்வஸ்டா கேட்கற மாதிரி தெரியலையே, ஏதோ மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்க, இந்த ஹோட்டலை விற்க போறோம் நாங்க சொன்னோமா, நாங்க எழுதி போட்டிருக்கோமா ஏதாவது போர்டு, யாரை கேட்டு நீங்க இங்க வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாக்கியா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த சுதாகரோட ஆளுங்களும், என்ன மேடம் இப்படி நான் வந்து ரிக்வஸ்டா தானே கேட்டேன், நீங்க ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க, இது மட்டும் எங்க சுதாகர் சாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இந்த ஹோட்டலை விலையே இல்லாம உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவாரு, எங்க ஆள் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க வந்திருக்கவங்களும் அந்த சுதாகர் அப்படின்ற அந்த அடியாளை பத்தி ரொம்பவே வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவருக்கு கீழே தான் இவங்க எல்லாம் இருக்காங்க போல இருக்கு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும், இங்க பாருங்க, நீங்க என்னதான் மிரட்டினாலும் உருட்டினாலும் சரி, இந்த ரெஸ்டாரண்ட் என்னால தர முடியாது, இது நான் ரொம்ப நாளா நடத்திக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனா இந்த ரெஸ்டாரண்ட் தான் என் குடும்பத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி, இதுல இருந்து வர வெளிச்சத்தை வச்சு தான் என் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ரெஸ்டாரண்ட் விற்கிற ஐடியா எனக்கு கிடையாது, அதை போய் உங்க சுதாகர் சாருக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா திட்டு விட்டுறாங்க. அங்க இருந்த அந்த அடியாட்களுமே ரொம்பவே கோபத்தோட, இந்த பொம்பளைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் சரி வருவா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா மேல பயங்கர கோபத்தோட கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த விஷயத்துல ரொம்பவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி எங்க வீட்டுக்கு வந்து எழில் கிட்டையுமே ரொம்பவே தெளிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எழிலுமே, நீ கவலைப்படாதமா, அப்படி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம லீகலாவே போயிடுவோம், நம்ம ஹோட்டல்ல வேற ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு நாம ஏன் கொடுக்கணும், சொல்லப்போனா நீ எதுக்கு டென்ஷன் ஆகணும், இந்த விஷயத்துல நீ சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணு, ரொம்ப கோவப்படாது அப்படின்ற மாதிரி எழிலுமே பாக்கியோட டென்ஷனை குறைக்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்க கிட்ட ரொம்ப காம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் எழிலுமே ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க பாக்கியா கிச்சன்ல தன்னோட கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த இனியாவுமே, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த முக்கியமாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா பாக்கியாவுமே, அப்படி அம்மா சரி உட்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் இனியா கிட்ட, உன் வேலைலாம் எப்படி இருக்குமா, இப்போ பரவாயில்லையா, உனக்கு இடம்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனியா இருந்துக்கிட்டு, வேலைலாம் ஓகே தாம்மா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்ககிட்ட என் லைஃப்பை பற்றியான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன், எனக்கு நீ அதில் ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே இனியா கிட்டத்தட்ட டிமாண்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியாவை மிரட்டி நான் சொல்கிற விஷயத்தை தான் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே சஸ்பீசியஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. உடனே இனியாவுமே, இங்க பாருமா, நான் இப்போ நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம நல்லபடியா வேலைக்கு வந்துட்டேன், இப்போ என் மனசுல இருக்கிற ஆசையை நான் அவங்ககிட்ட ஓப்பனா பேசுறேன், இப்போ வந்து நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேமா, அதுக்கு நீ குறுக்க நிற்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ அப்பவே எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், இப்போ நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லதானமா, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இனியா கேட்குறாங்க. இனியா கிட்ட ஆடுற கேள்வியில இந்த பக்கம் பாக்கியா அப்படியே ஃபுல் ஷடவுன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு விஷயத்த ரொம்பவே கேஷுவலா இங்க இனியா வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப எந்த அளவுக்கு இதை பத்தி யோசிச்சிருப்பா, எந்த அளவுக்கு தெளிவான முடிவு எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாக்கியோட மனசுக்குள்ள ஈஸ்வரியும் கோபியும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால இப்போதைக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. அப்ப இனியா பாக்கியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருமா, நீ ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்க, நீ கொஞ்சம் தெளிவா யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லு, ஆனா என் லைஃப்ல ஆகாஷ் இல்லாம கண்டிப்பா நான் வாழ முடியாது, என் லைஃப்ல கல்யாணம் ஒன்று நடந்தா அது ஆகாஷோட மட்டும் தான் நடக்கும், அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீ ஒரு நல்ல முடிவாயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனியாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுமே இனியா சொல்லிட்டு போன விஷயத்த நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, இந்த விஷயத்தை பத்தி நம்ம யார்கிட்ட சொல்றது, நம்ம ஸ்டடி பண்ணி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸ்வரியும் இன்னொரு பக்கம் கோபியும் சேர்ந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதனால என்னதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கர குழப்பத்தோடையே மறுபடியுமே இனியாவோட பிரச்சனையை நினைச்சு அவங்களும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க.